நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹாவ் எ ரெப்ரசன்டேட்டிவ். அதுக்காக சந்தோஷப்படணும். வாரம் பூரா சந்தோஷப்படுவீங்களா? எதுக்காக சந்தோஷப்படணும்? வி ஹாவ் எ ரெப்ரசன்டேட்டிவ். ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லும்போது போன வாரம் உங்களுக்கு சொன்னது போல் ரீப்ரசன்ட் த கேஸ். ரீப்ரசன்ட் மறுபடியுமாக ப்ரெசன்ட் பண்ணி கோர்ட்டில், த கோர்ட் ஆஃப் காட், தேவன் நியாயாதிபதி, நீதிபதி, கிரேட் ஜட்ஜ். ஹல்லேலூயா. மனுஷர்கள் நியாயந்திருக்கிறது போல செய்ய மாட்டார். அவர் யதார்த்தமாக நியாயந்திருக்கிற வெரி கிரேட் ஜட்ஜ். அவருக்கு முன்னால் ஒன்றும் நடக்காது, ஒன்றும் அசைய முடியாது, எந்த ஃபால்ஸ் விட்னஸும் வர முடியாது. தேவன் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அவருக்கு முன்னால் மனுக்குலம் பாவமாக இருக்கிறத, அவர் கோபம் சினங்கொண்ட தெய்வம். அவருடைய கோபத்தை ஆற்ற எந்த மனுஷனாலேயும் முடியும்? ஒருத்தனாலேயும் முடியாது. நாம் எல்லாரும் பாவம் செய்து, ஏகமாய் பாவம் செய்து கெட்டுப்போன ஜனங்கள். அவர் கோபத்தை தம்முடைய குமாரனை அனுப்பி நம்மேல் இருக்கிற கோபத்தை குமாரன் மேல் வைத்து நம்ம விடுதலைப்படுத்தினார். ஆகவே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியஸ்தராக இருக்கிறார். இன்றைக்கு போன வாரத்தில் ஆண்டவருடைய பிறப்பு, வளர்ப்பு, மற்ற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஏழ்மை கோலம், தரித்திரம் என்று பார்த்தோம். அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை தெரிந்து கொண்டு ஆண்டவர் மனுக்குலம் படுகிற அந்த தரித்திரத்தை டேஸ்ட் பண்ணினார். எல்லா டெஸ்ட்டையும் பாஸ் பண்ணி மத்தியஸ்தராவதற்கு தகுதியானார் என்று பார்த்தோம். இந்த வாரத்தில் ரொம்ப சுருக்கமாக அவர் ஏழ்மை கோலம் மாத்திரம் அல்ல, வேதவாக்கியம் சொல்லுகிறபடி ஒரு ரகசியத்தை உங்களுக்கு இந்த வாரத்தில் சொல்ல மாட்டேன், ஆரம்பிப்பேன், ஆனால் அடுத்த வாரம் தான் சொல்லுவேன். தம்முடைய ஜீவனை அவர் மரணத்தில் ஊற்றினார் என்று பார்க்கிறோம். வேதவாக்கியம் அப்படித்தான் சொல்லுகிறது. தம்முடைய ஜீவனை மரணத்தில் ஊற்ற என்ன அர்த்தம்னா, நிறைய நேரங்கள் இந்த மாதிரி தமிழில் பேசினா ரொம்ப ஒன்றும் விளங்காது நமக்கு. நான் உங்களுக்கு விளக்கி காட்டுறேன். அவருடைய உயிரை அவரே எடுத்து அப்படியே மரணத்தில் ஊற்றினார். அடுத்த வாரம்தான் இதை குறித்துதான ரகசியம் விளக்கம் சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் அதுக்கு முன்னால் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி ஆயத்தப்படுத்தணும். எந்த மனுஷனுக்கும் அது முடியாத காரியம். என் ஜீவனை எடுத்து நானே ஊற்றலாமா? முடியவே முடியாது. தாயின் கருவிலே நாம் பிறக்கும்போது, நம்மளை தேவன் வெளிக்கொண்டு வரும்போது, ஆவியும் ஆத்மாவையும், ஒரு அழகான ஆவி ஆத்மாவையும் ஒரு சரீரத்துக்குள்ளே வச்சு பூட்டு போட்டார். அப்போ பூட்டு போட்டு ஒரு யூனிட்டாக தான் கொண்டு வந்தார். அம்மாவுடைய கர்ப்பத்திலேருந்து இப்போ ஆவி வந்துச்சு, ஒரு வாரம் கழித்து ஆத்மா வரும், இன்னும் அடுத்த வாரம் கழித்து சரீரம் வரும். நான் பயந்துருவாங்க எல்லாம். பிள்ளை பிறந்துச்சா? ஆவி வந்திருக்கு, ஐயோ உசிரை விட்டுருவாங்க. எல்லாம் ஒரு யூனிட்டாக அழகாக கொண்டு வருகிறார். பூட்டு போட்டார். இந்த ஆவியும் ஆத்மாவும் ஆண்டவர் எத்தனை வருஷங்கள் இங்கே இருக்கணுமோ அத்தனை வருஷமும் பூட்டு போட்டு வச்சிருக்கிறார். அந்த பூட்டை திறக்கக்கூடிய அதிகாரம் பூட்டு போட்டவராகி அவர் ஒருத்தருக்கு தான் இருக்குது. நம்ம அதை ஹேண்டில் பண்ணக்கூடாது. நம்மளாக திறந்தோம்னா நேர தண்டனை, பாதாளம்தான், எரிகிற அக்கினி. ஸோ சூசைட் இஸ் நாட் தி சொல்யூஷன் ஃபார் த ப்ராப்ளம்ஸ், but the suicide is a very agonizing thing. It's a beginning of problems. It's not the end of problems, but it is the beginning of great agony. So if you find somebody, if you come across in your life that somebody is so upset because of what is happening in his or her life, and if somebody is so depressed, don't leave them. Go and find out why they are like that. There must be some reason behind, and they may be planning to commit suicide to take the lock out. They try to handle that and they will go to hell. So you can stop them. You can say, no, this is not the way. என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன காரியங்கள் வந்தாலும், என்ன பாடு அனுபவித்தாலும் வாழ்க்கையில் தேவன் பூட்டு போட்டதை நாம் திறக்கவே கூடாது. நோ. இந்த ஒரு சத்தியம்
ஒரு சிலருக்கு சுவிசேஷன் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். யூ வில் கம் அக்ராஸ் பீப்புள். நீங்கள் பல மக்களை சந்திக்க வேண்டும். அவர்களுக்கு போய் உதவி செய்யுங்கள். ஆண்டவர் அந்த ஆத்மாக்களை சந்தித்து ஆண்டவர் உதவி செய்வார். நம்முடைய பிரச்சனைகளுக்கு உதவி செய்யக்கூடிய வல்லமை உள்ள தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரை பார்த்துட்டு பார்க்காதவர் போல இருக்க மாட்டார். கட்டாயம் நம்ம ஜெபத்துக்கு பதில் உண்டு. தாமதமாக பதில் கொடுத்தாலும் பதில் உண்டு. Even if there is a delay in your life, that will work out to be a glorious thing in your life. He is not a God to tell a lie like a man. மனுஷனை போல பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. He will work. He has a plan. He has a wonderful plan and he is working on it. He is still working on me அப்படிங்கிற ஒரு பழைய ஒரு கோரஸ் இருக்கிறது இங்கிலீஷில். அது இப்போ பாட வேண்டாம். He is meticulously. He who calls every star by name. He knows what's happening in your life and he knows how many hairs are there on your head. He numbers everything. ஆகவே நாம் தேவனை நம்பியிருக்கிறோம், ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உபாகமம் 21வது அதிகாரம் 22 23. The book of Deuteronomy chapter 21 verses 22 and 23. 21 22 23. கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளில் தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. மரணத்துக்கு ஏதுவானவன் பாவம் செய்தவனை நீ கண்டாயானால் அவனை நீ மரத்திலே தூக்கி போட்டால் அவனுடைய சரீரம் எப்போ அடக்கம் பண்ணப்படணுங்கிற பிரமாணத்தை சொல்லிட்டு, அதை விட முக்கியமான பாயிண்ட் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மரத்திலே ஒருவன் தூக்கி போடப்பட்டால் அவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் என்று ஆண்டவர் சொன்னார். ஒரு மனுஷனை தேவன் சபித்தால் அவனுடைய நிலைமை என்ன ஆகும் என்று யோசியுங்கள். அதே போல் ஒரு மனுஷனை தேவன் ஆசீர்வதித்தால் அவனுடைய நிலைமை எவ்வளோ நன்றாக இருக்கும் என்பதை யோசியுங்கள். வேதம் யோசேப்பை ஆசீர்வதிக்கிறதாக சொல்லுகிறது. ஆனால் அவனுடைய மூத்த அண்ணன் நம்பர் 1 ரூபன், அவன் தண்ணீரை போல தளம்பினவனே நீ உருப்படவே மாட்டான்னு சொல்லிட்டார். நீ சித்தி பெற மாட்டாய், நீ உருப்பட மாட்டாய்ன்னு சொன்ன மாதிரி தான் நம்ம லாங்குவேஜில். அவனும் அவனுடைய சந்ததியாரெல்லாம் தேவன் சபித்ததான மக்களுடைய சந்ததிகளை நீங்கள் பார்ப்பீர்களானால் ஒருத்தங்கூட அதில் முன்னேறி இருக்க மாட்டான். ஒரு ஏலி ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். அவனுக்கு பின்னால் அவன் தலைமுறை சந்ததிகளெல்லாம் ஆசாரிய பட்டத்துக்கு வருவார்கள் என்று சொன்ன தேவன் அவரால் அந்த ஆசீர்வாதத்தை தொடர்ந்து அவர்கள் சந்ததியிலே கொடுக்க முடியாத சூழ்நிலையில் அவர்கள் நடந்து கொண்டபடினால் அவர் சொன்னதை திருப்பி விட்டார். ஒரு கிழமை இருக்க மாட்டான்னு ஆண்டவர் சொன்னார். அப்படியே அவன் சந்ததி கறிக்கட்டையாகி போய்விட்டது. தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற கூட்டமும் உண்டு, தேவனால் சபிக்கப்படுகிற கூட்டமும் உண்டு. எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நீதி நியாயங்களை கைக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை தலைமுறை தலைமுறையாக கொடுக்கிறார். கீழ்ப்படிதல் ஆசீர்வாதங்களுக்கு அஸ்திபாரம். அல்லேலூயா. போகட்டும் பிரியமானவர்களே. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் தேவனால் சபிக்கப்பட்டவன். கலாத்தியர் 3வது அதிகாரம் 10வது வசனமும் 13வது வசனமும் 14வது வசனமும். The book of Galatians chapter 3 verse 10, 13 and 14. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்து இராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே.
நியாயப்பிரமாண காலத்தில் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டதான ஜனங்கள் ஆக்சுவலாக எங்கே இருக்கிறாங்கன்னா சாபத்துக்குள்ளே இருக்கிறாங்க. வேதம் அப்படித்தான் சொல்லுது. அப்போ அந்த சாபத்திலேருந்து அவர்கள் வெளியில் வர வேண்டுமானால் அந்த நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிற அத்தனை அவர்கள் கை கொண்டால் அவர்கள் சாபத்து நின்று ஆசீர்வாதத்துக்குள்ளாக வருகிறார்கள். அல்லேலூயா. ஆனால் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிற அளவுக்கு மனுஷர்களுக்கு, பாவிகளாகிய மனுஷர்களுக்கு பலன் இல்லையே. 10 கட்டளைகளில் 9 கட்டளைகளை கை கொண்டு ஒரு கட்டளையில் மிஸ் பண்ணாலும் கூட அவன் தேவனுக்கு முன்பாக குற்றவாளியாகத்தானே இருக்கிறான். ஆகவே நாம் பலன் அற்றவர்களாய் இருக்கையில் என்று வேதம் ரோமர் 5 சொல்லுகிறபடி, என்ன பலன் அற்றவர்கள்? காய்ச்சல் வருது, தும்மல் வருது, அந்த பலன் இல்லை. நியாயப்பிரமாணத்தின்படி பிழைக்க வாழ உதவியில்லாத முடியாத நிலைமையை தேவன் பலனற்ற நிலைமை என்று அவர் கூறுகிறார். அப்படிப்பட்டதான அவல நிலைமையிலே, கைவிடப்பட்ட நிலைமையில் பரிதாபமாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று எழுதியிருக்கிறது. அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக அடுத்த வசனத்தில் 13 பார்க்கும் பொழுது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. எங்கே எழுதியிருக்கிறது? உபாகமம் 21, 22, 23 எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அந்த மீட்பர் என்னங்கிறது இந்த பிரசங்கத்தின் கடைசியில் அந்த வார்த்தைக்குள்ள அர்த்தம் தெரியும். மீட்டு கொண்டார். He redeemed us from the curse. அப்போ ஆண்டவர் நமக்காக சாபமானார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. நீங்கள் நமக்காகங்கிற வேர்டை எடுத்துட்டு படிங்க ஸ்க்ரீனில். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து சாபமாகி என்று போட்டிருக்கு. கிறிஸ்து சாபமாக வேண்டிய அவசியம் இல்லையே, அவர் தேவன் அல்லவா? அப்போ தேவன் நமக்காக சாபமாகிறார்ன்னு சொன்னால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நமக்காக. அப்போது இந்த காலை வேளையில் நம்முடைய மத்தியஸ்தரை குறித்து நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். மத்தியஸ்தர் என்ன வேலையை செய்திருக்கிறார் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம்தான் அதில் உள்ளே போகிறேன். அப்போது நமக்காக சாபமாகி, அப்போ மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்து நமக்காக சாபமாகி அந்த சாப சின்னமாகிய சிலுவையில் தொங்கினார் என்று சொன்னால் கட்டாயம் அவர் தேவனாக அந்த இடத்துல இருந்திருக்க முடியாது. காரணம் என்ன? தேவன் தேவனையே சபிக்க முடியாது. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனை என்ன செய்ய முடியாது? சபிக்க முடியாது. அந்த கொலைக்கு நியமிக்கப்பட்டவனும் மரணத்துக்கு பாத்திரவானாகிய மனுஷனுக்குத்தான் அந்த தண்டனை. மனுஷன்தான் சிலுவைக்கு போகிறான். அண்ட் மனுஷனை அப்படிப்பட்ட மனுஷன் மேல் தேவனுடைய சாபம் வருகிறது. அவன் சபிக்கப்பட்டு போகிறான். இயேசு தேவனாகவே அந்த இடத்துல இருந்தால் பிதாவாகிய தேவன் எப்படி அவரை சபிக்க முடியும்? அந்த இடத்திற்கு அவர் போயிருக்க மாட்டார். அப்படியானால் பர்ஃபெக்ட் மேனாக போயிருக்கிறார், மனுஷனாக போயிருக்கிறார். அவர் மனுஷனாகவே சபிக்கப்படத்தக்கதாகவே சாபத்தை ஏற்றுக்கொண்டு சாபத்தின் சின்னத்தை சுமக்கிற மனுஷனாக போயிருக்கிறார். காரணம் என்ன? 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் வேத வாக்கியம் இப்படி சொல்லுகிறது. For there is one God and one mediator between God and men, the man Jesus Christ. God is one singular, men men plural. பெரிய பூமியில் இருக்கிற அத்தனை மனுக்குளம் கூட்டம், இன்னைக்கு பிறக்கிற கூட்டம் அதில் சேர்ந்துருக்குது, நாளைக்கு பிறக்க போகிறதும் சேர்ந்துருக்குது, 10 வருஷம் கழித்து பிறக்க போகிறவனும் உள்ளே இருக்கு. அது பெரிய கூட்டம். மென் ப்ளூரல், அதாவது பன்மையில் இருக்குது. தேவனுக்கும் பன்மையில் இருக்கக்கூடிய மென்னுங்கிற மனுஷர்களுக்கும் மத்தியில் த மேன் என்று எழுதியிருக்கிறது பாருங்கள். மேன் இஸ் சிங்குலர், ஒன் மேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. One man who stands between God and the whole humanity, and he is doing the mediating job in the court of God, and he brings victory to the human beings. That is our blessed Lord Jesus Christ. Amen. ஆகவே அந்த
அப்படிப்பட்ட மீடியேட்டர் பாருங்கள், மரணத்தை அவர் என்ன பாவம் செய்திருக்கிறார், என்ன மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்ன, குற்றவாளியாய் போய் நிற்பதற்கு அவர் மரணத்துக்கு ஏதுவான, அவரிடத்துல பாவம் இல்லையே, பாவம் இல்லாத, பாவம் செய்யாத, பாவம் அறியாத பரிசுத்த தேவன், பரிசுத்த தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார். அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். மத்தேயு 27வது அதிகாரம் 17வது வசனத்தில் அவருடைய வாழ்க்கை குறித்ததான காரியங்களை நாம் பார்க்கிறோம். மேத்யூ சாப்டர் 27 verse 17 வேதவாக்கியம் சொல்லுகிறது, பொறாமைனாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்தான். பொறாமைனாலே, அவுட் ஆஃப் ஜெலசி. மரணத்துக்கு ஏதுவான பாவம் அவரிடத்தில் இல்லை, பாவமே இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொறாமைனாலே ஒப்பு கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 19வது வசனத்திலே, அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் இந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகுபாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னாள். அப்ப அவருக்கு கொடுக்கப்படுகிற நேம் என்ன? நீதிமான். யார் கொடுக்கிறா? யூதர்கள் கொடுக்கல. ஆனால் அந்நியர்களாகிய ரோமன் கவர்மெண்ட், ரோமன் ஆஃபீஸர், அவருடைய மனைவி சொப்பனத்தில் கண்ட காட்சிகள் எல்லாம் பார்த்துட்டு நீதிமான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 23 தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்கிறான். அவனுக்கு ஒரு டவுட் வருது, இப்படி ஒரு நீதிமானாக காண்கிறேனே, அவரை குறித்ததான செய்தி அநேக முறை கேட்டிருக்கிறேனே, அவரால் சுகம் பெற்றதான ஜனங்கள் என்னுடைய பட்டாளத்திலும் இருக்கிறார்களே, அவரால் இரக்கம் பெற்றவர்களும் அற்புதம் பெற்றவர்களும் எங்கள் வீட்டு வேலைக்காரர்களாகவும் இருக்கிறார்களே, இவரை குறித்து ரொம்ப கேள்விப்பட்டேனே, இவரை குறித்து கேள்விப்படும் போது இவரிடத்தில் குற்றம் இல்லை என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். 10வதுக்கு என்னுடைய மனைவி சொப்பனத்தில் கண்ட காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆக இவர் இப்படிப்பட்ட ஒரு நீதிமானை நான் குற்றவாளி என்று ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்கு எனக்கு அது ரொம்ப பயமாக இருக்கிறது. மறுபடியும் கேட்கிறான், நீ என்ன குற்றம் செய்தான் சொல்லியான். ஆனால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவனை சிலுவையில் அறைய வேண்டும், சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கொக்குரலிட்டு சொன்னார்கள். ரீசனே கிடையாது. ஒரு பரிசுத்தவானை, நீதிமானை மரணாக்கினைக்கு உட்படுத்தி சபிக்கப்பட்டவனைப் போல, தேவனால் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவரை கொண்டு போய் நிறுத்தி அதில் மனுஷனுடைய காரியங்கள் அதில் சந்தோஷப்பட்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, கடைசியில் அவன் சொல்லுகிறான், கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அவன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன? வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன? இந்த நீதிமான். அப்போ இவ்வளவு ஒரு நீதிமானாக இருக்கக்கூடிய ஜனங்களால் நீதிமான் என்று நிரூபிக்கப்பட்டதான இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு உரிய தண்டனையை பெறுகிறவராய், மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்தவரை போல அவர் சபிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே சாபமாகி அவர் சிலுவைக்கு சென்றாரானால் வேதவாக்கியம் சொல்லுகிறபடி நமக்காக என்று எழுதியிருக்கிறது. இட் இஸ் ஃபார் அஸ், நமக்காக. அப்படியானால் நாம் யார் என்பதை கொஞ்சம் சற்று யோசித்து பார்த்தா நாம் செய்த காரியங்களை கொஞ்சம் யோசிக்கணும். இன்றைக்கி அதோட நான் முடிப்பேன் என்று நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆதியாகமத்துக்கு நான் உங்களை கொண்டு போகிறேன். ஸ்தோத்திரம். அதோடு கூட இன்னொரு வசனத்தையும் பார்க்கலாம். லூக்கா 23:34 பார்க்கலாம். லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். போதும். ஆண்டவர் சிலுவையில் சென்ற பிறகு ஒரு வார்த்தை சொல்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்றார். அப்படியானால் இவர்களுடைய குற்றத்தை நானே எடுத்துக்கொள்கிறேன், இவர்களை விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிற அர்த்தம். நம்முடைய மத்தியஸ்தர் எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா? அல்லேலூயா. இவர்களை விட்டுவிடுங்கள், நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். ஸ்தோத்திரம். எபிரேய புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 10வது அதிகாரம் 16 21 வரைக்கும் உள்ள வசனங்களை நோட் பண்ணி கொள்ளுங்கள். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இயேசு நமக்காக மரணத்தை ஏற்றுக்கொண்டு, பிதாவே இவர்களை விடுதலையாக்கும், இவர்களை விட்டுவிடும் என்று சொல்லி, இதுக்குத்தானே நான் வந்தேன் என்று சொல்லி
நம்ம ஒவ்வொருவரையும் மரணத்தை ருசி பார்த்த தெய்வகுமாரன். அல்லேலூயா. அவர் மரிக்காமல் ஆக்சுவலாக ஒரிஜினல் லைஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, நான் உங்களுக்கு ஆதியாமத்துக்கு இப்போ கொண்டு போகிறேன். ஆதியாமம் 1வது அதிகாரம் 28 பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ஆதியாமம் 1:28. ஆதியாகமம் 1:28 சீக்கிரம் பாருங்கள். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி, இதெல்லாம் என்ன தெரியுது, எப்படி போகுதுன்னா, மனுஷன் பாவம் செய்கிறதுக்கு முன்னால தேவன் அவனை மண்ணிலிருந்து எடுத்து அந்த மண்ணுக்கு ஒரு மகிமையை தந்து அவருடைய மகிமையினாலே மூடி தான் சரீரத்தில் ஒரு பக்கம் வாழுகிற தன்மை உடையவனாகவும், அதே நேரத்தில் சரீரத்தில் வாழ்ந்து கொண்டும் தேவனோடு கூட ஆவியில எப்போதும் உலாவி கொஞ்சி குலாவுகிற தன்மை உடையவனாகவும் இருக்கும்படியாக ஒரு விசேஷித்த ஒரு மனுஷனாக விசித்திர வினோதமாக படைத்த தெய்வம், அவன் பாவம் செய்த பொழுதோ அந்த தேவனோடு கூட உலாவுகிற அந்த ஆவியின் தன்மையை அவன் இழந்தவனாய் 100க்கு 100 மாம்சத்துக்கு சொந்தமானவனாய் மாறிப்போய் மாம்சத்துடைய புத்தி, அந்த வாசனை, மண்ணின் வாசனை வீச தொடங்கிற்று. அது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். மனுஷனுடைய புத்தி அவ்வளவுதான், புத்தி அவ்வளவுதான். சிலர் சொல்லுவாங்க பெண் புத்தி பின் புத்தின்னு. எந்த பெண்ணும் பெண் புத்தியும் கிடையாது, பின் புத்தி கிடையாது. மனுஷன் புத்தியே அவ்வளவுதான், அவ்வளோதான். ஆனால் நன்றாக பாருங்கள் பிரியமானவர்களே, அப்போ அந்த மண்ணுக்கு இவ்வளவு மகிமையை கொடுத்து அவர் எப்படி கொஞ்சம் குலாவிகிறார்னு பாருங்களேன். அவர் உண்டாக்கின, அவர் சாயலில் உண்டாக்கி அவரோடு கூட உறவாடக்கூடிய அளவுக்கு தேவன் நேசித்து பாசத்தை கொட்டி தள்ளினவர் என்ன சொல்லுகிறாராம், நீங்கள் பலுகணும். அல்லேலூயா. என்னோட இருக்கீங்களா? என்னோட இருக்கீங்களா? நீங்கள் பலுகணும். ரெண்டாவது நீங்கள் பெருகணும். பிறகு பூமி என்ன செய்யணும், ஒரு மில்லிமீட்டர் கூட காலி இல்லாமல் என்ன செய்யணும், பூமியை. அதெல்லாம் உங்களுக்கு தான், ஹோல் லேண்டு உங்களுக்கு தான். பாப்பா இயேசுவே, இவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் பருகி பெருகி நிரப்பி அதை என்ன பண்ணணும்னா நீங்கள் கீழ்ப்படுத்திடணும். நீங்கள் தான் லீடர். எதுக்கெல்லாம் லீடர்னு கேட்டால், ஆகாயத்தில் பறந்துகிட்டு இருக்கிற அத்தனை பறவைகளுக்கும் நீ தான் லீடர்ன்ட்டார். இன்னைக்கு ஒரு பறவையை பிடிக்கணும்னா ட்ராப் வைக்கிறான், சுடுறான், என்னென்னமோ செய்கிறான் மனுஷன். ஒரு துப்பாக்கி எடுத்து சுட்டு பாவம் பறந்துட்டு இருக்கிறத வீழ்த்திட்டு அதை போய் சாப்பிட்றான். இவன் கூப்பிட்டா பறவை வருமா? போய் வீட்டு மொட்டை மாடியில் கூப்பிட்டு பாருங்க, காக்கா இங்கே வந்தாகணும் நீ இப்போ 2 நிமிஷத்தில். சிரிக்கும், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஆனால் ஆதாமுங்க உண்டாக்குனது அப்படி கிடையாது. அது எவ்வளோ பெரிய கழுகாக இருந்தாலும் வான்னா வந்தாகணும். அது நீ தான் லீடர் சொன்னால் அது கேட்கணும். சரி, அதை தான் விட்டாருன்னு பார்த்துக்கலாம். பூமியில் நடமாடுகிற எல்லா மிருக ஜீவன்களுக்கு நீ தான் லீடர். இந்த ஸ்டேஜே நிரப்புறதுக்கு அளவுக்கு ஒரு மிருகம் இருக்குது தெரியுமா? யானை, பயங்கரமான யானை கூட்டம். அதுக்கும் லீடர் அவன்தான். துணூண்டு கால் கீழே மிதியடி எறும்புக்கும் இவன் தான் லீடர். கூப்பிட்டா யானை வந்து நிற்கணும். இன்றைக்கி கூப்பிட்டு யானை வந்துருச்சுன்னா நீங்கள் நம்ம சட்னி முடிஞ்சது கதப்பா, வராத நீ தூரமாகவே இரு. அதை கண்டா ஓடுறோம். காட்டெருமையை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? படத்தில் தான் பார்த்துருப்பீங்க. நீங்கள் நேராக பார்த்து பாருங்களேன். அப்பா, அது வரக்கூடிய அந்த வீரத்தை பார்த்தீங்கன்னா குடல்லாம் வெளியில் வந்துடும். வாட்டுக்கு அப்படி வரும். கால்லாம் வெள்ளை அழகாக இருக்கும். கொம்பு அவ்வளவு பலம் உள்ளது. வரும். சேட்டை பண்ணிங்கன்னா நீங்கள் தப்பிச்சு ஓடினாலும் 4 வருஷம் கழித்து மறுபடியும் அதே ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் சட்னி. அது அவ்வளோ ஞாபகத்தில் வச்சுருக்கோம். அப்போது இந்த மாதிரி மிருகங்களை கண்டு இன்றைக்கி மனுஷன் என்ன செய்கிறான், ஓடுறான். ஆனால் அது கூப்பிட்டா வரணுங்கிற பிரமாணம். சரி, அதை விடுங்க. நீரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற எவ்வளோ பெரிய திமிங்களாக இருந்தாலும் நீங்கள் கூட்டம் என்ன செய்யணும், அது வந்தாகணுங்கிற கம்ப்ளீட்டு அத்தனைக்கு நீந்தான் லீடர் என்று சொல்லி கீழ்ப்படுத்தி இவங்களை ஆசீர்வதித்தார்னா எப்படி இருந்திருக்கும்ன்ட்டு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நான் உங்களை அந்த செட்டிங்குள்ளாக கொண்டு போகிறேன். இப்போ மனுஷனுக்கு தேவன் கொடுத்துருக்கிற அதிகாரத்தை பார்த்தீங்களா? அந்த அதிகாரத்தை இந்த பிசாசு திருடி போட்டான். இப்போ இந்த ஒரு பக்கம் இப்படி இருக்குது. நீங்கள் இப்போ 3வது அதிகாரம் 17வது வசனத்துக்கு நேராக வரணும். 3:17க்கு டக்குன்னு இதே இது பேரலாக வந்தீங்கன்னா அங்கே ஒரு ஜோக் இருக்குது பாருங்க. 3:17 என்ன நடக்குது? பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். போச்சு. இருங்க. பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். முன்னால இந்த பூமி எப்படி இருந்ததாம்?
உன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்போ அது விளையிற விளைச்சல்லாம் எப்படி இருக்கும்? உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ நீ விளையிற விளைச்சல் சபிக்கப்பட்டதுனால, நீ சபிக்கப்பட்டதான விளைச்சலை நீ சாப்பிடுகிறதுனால உன் பாவத்தின் நிமித்தம் உனக்குள்ளும் அந்த சாபம் கிரியை செய்கிறது. அப்போ சாபத்தின் ஆரிஜின், தட் இஸ் த பிகினிங் ஆஃப் கர்ஸ், தட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் கர்ஸ். பார்த்தீங்களா? அப்படிதான் மனுஷன் சபிக்கப்படுகிறான். ரெண்டாவது சாபம் உள்ளே பிரவேசித்தது. ரெண்டாவது என்ன நடக்குதுன்னு கேட்டா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்குது. இந்த வார்த்தையை சொன்னாரா இதுக்கு முன்னால் ஆண்டவர்? இது எப்போ சொல்லுகிறார்? பாவம் செய்ததுக்கு அப்புறம் தானே சொல்லுகிறார். அப்போ இதுக்கு முன்னால மனுஷன் படைக்கப்பட்ட விதத்தை பார்த்தா அவனுக்கு சாவே கிடையாது. தேவனை போல நித்திய காலமாக உயிரோடு இருக்கிற மரணம்ங்கிறதுக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாம வாழக்கூடிய ஒரு மனுஷன் நம்ம எல்லாம் மனுஷர்கள். ஆனால் திடீர்னு பாவம் செய்ததுக்கு அப்புறம், சபிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பூமி ஆண்டவர் யூஸ் பண்ணுகிற ஒரு வார்த்தை, நீ உயிரோடு இருக்கும் நாள்லாம். அப்பன்னா ஆண்டவரே, அப்பன்னா என்ன சொல்ல வர்றீங்க? அப்பன்னா என்ன சொல்ல வர்றீங்க? அப்போ நான் கொஞ்ச நாள் தான் இருப்பேன், பிறகு போயிடுவேணும். அது புரிஞ்சுக்கணும். நீ உயிரோடு இருக்கும் நாள்னா என்னுடைய ஆயுஸ் நாளுக்கு ஒரு கட், ஒரு he limited my number of years of living. என் காலங்கள் உமது கையில் இருக்கிறது. my days are numbered. மோசஸ் சொல்லும்போது சொல்லுகிறான், 70 வருஷம் சொல்லிட்டு பலத்தின் மிகுதினால் 80 சொல்லிட்டு, ஆனாலும் வருத்தமும் சஞ்சலமும்ங்கிறான். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படிக்கு எங்கள் நாட்களை எண்ணுகிற அறிவை எங்களுக்கு தாரும் அப்படிங்கிறான். தட் மீன்ஸ் யூ ஹாவ் டு ஹேவ் விஸ்டம் to properly live, to please God in the days that you are granted. உங்களுக்கென்று எனக்கென்று கொடுக்கப்பட்ட, குறிக்கப்பட்ட, குறைக்கப்பட்ட, கட் பண்ணப்பட்ட நாட்களில். அதர்வைஸ் there is no cut for you. இல்லாவிட்டால் உங்களுக்கு கட்டே கிடையாது. உங்களுக்கு எனக்கும் கட்டே கிடையாது ஏதேன் தோட்டத்தில். அப்போ மோசஸ் சொல்லுகிறான், இந்த கட் பண்ணப்பட்ட அந்த கொஞ்சம் நாட்களில் தேவனே நாங்கள் ஞானம் இருதயம் உள்ளவர்களாகும்படிக்கு இந்த அறிவை எங்களுக்கு தாங்க, ஞானத்தை தாங்க, எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாங்கங்கிறான். Teach us to number our days that we may apply our hearts unto wisdom. அந்த அறிவை எங்களுக்கு தாங்க. ஏன்? கட் பண்ணப்பட்டது. இவன் கட் பண்ணப்பட்ட பிறகு அவன் வாழ்ந்த 960 என்னமோ போகுது வண்டி, அவனுக்கு போயிடுச்சு. ஆனாலும் கூட ஸ்தோத்திரம், அதுக்கு மேலே ஒரு நாள் கிடையாது. கட். ஆல்ரைட், கட். இன்னும் சில காரியங்களும் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. யூ கேன் லிவ், யூ கேன் லீட், யுவர் நம்பர் ஆஃப் இயர்ஸ் மே பி லெஸ் தேன் the first person's number of years, but never a day greater than that. 960க்கு மேலே ஒரு நாள் கிடையாது. நீங்கள் அதுக்கு அந்த சைடு போக முடியாது, இந்த சைடு வேணா வா. அப்படி தானே வந்துட்டு இருக்கு. 960லேருந்து 800 ஆச்சு, 700 ஆச்சு, 500 ஆச்சு, 400 ஆச்சு, 300 ஆச்சு, 150 ஆச்சு, 100 வயசு ஆகிறதுக்குள்ள படாத பாடாக இருக்குது. 100 வயசு வாழ்ந்துட்டா பேப்பரில் போட்டுறான், பாட்டியம்மா 100 வயசு தாண்டி விட்டார்கள் அப்படின்ட்டு. 100க்கு கீழே இருக்கிறோம். நம்ம 80ல் எப்படி இருப்போம் தெரியலையே. பல்லெல்லாம் இருக்குமா? இப்போ சிரிக்கிறோம், எந்திரிக்கிறோம். இப்போ எந்திரிச்சா உட்கார முடியுது, உட்காந்தா எந்திரிக்க முடியுது. இன்னும் கொஞ்சம் பேருக்கு உட்காந்தா இப்போவுமே என்ன செய்ய முடியும்? எந்திரிக்க முடியல. குறுக்கு வலிங்கிறோம், கால் வலிங்கிறோம், தலைவலிங்கிறோம், எப்பா படாத பாடுபடுறோம். அதெல்லாம் இப்போ குறைஞ்சி 70 ஆகி, 70 60 ஆகி 56லேயே போகிற, 55 50லேயே போகிற ஜனங்களும் உண்டு. எவ்வளவு குறைஞ்சி போச்சு இல்லை? கட். மாறாத பிரமாணம். ஆக்சுவலாக அவனுக்கு கட்டே கிடையாது தெரியுமா? ஆஹா, எப்படி இருந்திருக்கும் மனுஷனை. அவ்வளவு நம்ம நிலைமையை பார்த்தீங்களா எப்படின்ட்டு? எவ்வளவு சாபத்துக்குள்ளாக போயிட்டோங்கிறத கொஞ்சம் உணரணும். சர்ச்சு சும்மா வந்துட்டு போனோங்கிறதுக்காக அல்ல, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அது மாத்திரம் இல்லை, அதோடு விட்டாரா? அதுக்கு அடுத்து நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாயினா. சாபத்திலிருந்து தான் நீ புசி. ஏன்னா உன்னிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருந்ததுனால அந்த எங்கேருந்து விளைச்சல் வருது? சாபமான பூமியிலேருந்து தான் விளைச்சல் வருது. இன்னும் ஒன்று சொன்னால் நீங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க. உனக்கு எப்படா தெரியும்னு கேட்பீங்க. வாரம் ஆனால் ஒவ்வொரு வாரமும் ரிப்பீட் ஆகிற வெஜிடபிள்ஸ் என்ன நம்ம வாழ்க்கையில்? நீங்கள் நான் சொல்லி தானே தெரியணும் இல்லை. கத்திரிக்காய் வரும்,
வெண்டைக்காய் வரும், புடலங்காய் வரும், முருங்கைக்காய் வரும், கீரை வரும், பாவக்காய் வந்தால் வரும், சில வீட்டில் அதுவும் வராது. தக்காளி கட்டாயம் வந்துடும், வெங்காயம் தக்காளி என்ன செய்யணும் வந்துடும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பூரி, உப்புமா, பொங்கல், தோசை, இட்லி. இதுதானே ரிப்பீட் ஆகுது. பெரிய போரா இல்லையா? நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, இன்னும் நமக்கு தெரியாத அநேக வெஜிடபிள்ஸ் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு தெரியாது. பாவத்தின் விளைவு நிறைய காரியங்கள் நமக்கு தெரியாத உலோகங்கள் பூமியில் எவ்வளோ இருக்குது தெரியுமா? நமக்கு ஒன்றும் சில காரியங்கள் தான் தேவன் அதை கொடுத்திருக்கிறார். நமக்கு தெரியாத பொக்கிஷங்கள் எவ்வளவோ உண்டு. இட்ஸ் ஆல் பிகாஸ் God has limited every resource for man, and that is the result of the sin, the penalty of sin. இது கூட இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாதுன்னு கர்த்தர் கொடுத்து. ஒரு தக்காளி இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழ முடியுதா? தக்காளி, உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், புடலங்காய் இல்லைன்னா உயிர் வாழ முடியுமா? சரி, அதோட கிராண்ட் பண்ணி அதோட நிறுத்து. எவ்ரிதிங் ஹேஸ் கம் டு லிமிட்டேஷன்ஸ். மனுஷனுடைய பாவம் எவ்வளோ குறைச்சிருச்சு பார்த்தீங்களா? எல்லாத்தையும் அவனுடைய ஆயுஷ்னாலையும் குறைச்சிருச்சு, அவனுடைய ஆசீர்வாதங்களை குறைச்சிருச்சு, அவனுடைய எல்லா ரிசோர்ஸஸையும் குறைச்சிருச்சு. ஜஸ்ட் லிவ், தட்ஸ் ஆல். அல்லேலூயா. ஆஃப்டர் தி சின், பாவத்துக்கு அப்புறம் கர்த்தர் சொன்ன வார்த்தை. இதோட விட்டாரா? விடலை. வாசிங்க, இதோட விட்டாரா? விடலை. அடுத்து நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும். ஸ்டாப். அப்போ பூமிக்கு திரும்ப மட்டும்னா அப்போ இதுவரைக்கும் என்கிட்ட அப்படி நீங்கள் சொல்லலையே. ஏதேன் தோட்டத்தில் என்னை உருவாக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் குழாவி இப்படி நிரந்தரமாக இருப்பேன்ட்டு சொல்லி தானே என்னை ஆசீர்வதிச்சவர். திடீர்னு இப்போ இந்த லாங்குவேஜை மாற்றுறீங்களே. யூ ஹவ் சேஞ்ச் யுவர் லாங்குவேஜ். வாட் இஸ் இட்? தட் இஸ் பிகாஸ் யுவர் சின். யூ வில் ஒன் டே ரிட்டர்ன் டு டஸ்ட். அப்போ நீ பூமிக்கு திரும்ப மட்டும்னா, ஆண்டவரே என்னை லிமிட் பண்ணி தானே வச்சுருக்கீங்க. யூ ஹவ் லிமிட்டட் மீ. You never allowed me to go further. I know what I have done. அப்போ கூட அந்த மனுஷன் சாரி கேட்டானா? I am sorry Lord அப்படின்னு சொன்னானா? He never asked sorry. அந்த அம்மாட்ட கேட்டா, அந்த அம்மா புருஷன் மேலே கை காட்டி குடிச்சிருச்சு. புருஷனை கேட்டால் நீங்கள் கொடுத்த மனைவி தான் இப்படி பண்ணி போட்டுச்சுன்ட்டான். இந்த 2 பேரும் தாண்டி சர்ப்பத்துக்கு சவிச்சு போட்டார். ஒருத்தன் மேலே ப்ளேம் பண்ணிகிட்டே போனான்னு ஒழிய ஒருத்தன் கூட சாரின்னு சொல்லலையே. கொடுமையான ஒரு புத்தி எவ்வளவுக்கு கெட்டு போச்சு பார்த்தீங்களா? ஆனால் இவன் பாவம் செய்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் குலாவின தேவனுடைய நன்மையை மறந்துட்டானே, அன்பை மறந்துட்டானே. அந்த அளவுக்கு ரிபெல்லியஸ் ஸ்பிரிட்டா? His rebellion is to such an extent that he could never even ask forgiveness to God. ஒரு நாள் கூட என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னா, ஆண்டவர் என்ன பிளான் மாற்றிருப்பாங்களோ தெரியாது எனக்கு. பிரைஸ் தி லார்ட். அவர் குளிர்ந்திருப்பார், பரவாயில்லன்ட்டு. அது எவ்வளோ ப்ளேம் போட்டான் பார்த்தீங்களா? நீங்கள் கொடுத்த மனைவிங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான், எல்லாத்தெல்லாம் சொல்லி கடைசியில் வெளியில் போனதுக்கப்புறம் கூட அவன் மன்னிப்பு கேட்டானான்னு தெரியல. கொடுமையான பாவிகளாக இருந்த அந்த முதல் குடும்பத்தில் படார்னு ஒருத்தன் மண்டையை போட்டு பிளந்துட்டான். அண்ணங்காரன் தம்பிக்காரனை பட்டுன்னு மண்டையை போட்டு பிளந்தான். இவனுக்குள்ள ரேஜ், the anger and the animosity and the enmity and disobedience, rebellion. God does not like rebellion. God resists rebellion. If you are a person who rebels against your authorities, he never likes you. That is very true, because his heart is not like that and his nature is not that. எவ்வளவு enmity, anger. என்னடா செஞ்சு போட்டானா? எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானே. என்னது அப்போ அவனுடைய பிளட் என்னை நோக்கி கூப்பிடுதுன்னார் ஆண்டவர். அவனுடைய ரத்தம் எனக்கு கூப்பிடுகிற அந்த சத்தம் கேட்குது. அது என்னன்னு கேட்டார். செய்துட்டாயோ, கொலை பண்ணிட்டாயோ, இப்போ என்னவா அப்படிங்கிற மாதிரி போகிறான் மனுஷன். ஆண்டவர் அப்போ கூட அவன் ஐ எம் சாரின்னு ஒரு வார்த்தைன்னு சொல்ல மாட்டேங்கிறானே. ஹவ் கரப்டட் மேன். தட் கரப்ஷன் ஸ்டில் கோஸ் ஆன். தட் கரப்ஷன் ஸ்டில் டெஸ்ட்ராய்ஸ் somebody's life. It brings pain to somebody's heart. Our rebellion brings pain to someone in this world. But before all that, it had caused pain to the heart of God. If man's pain is so immeasurable because of the crooked nature of another man, how much more painful it will be for God, who still bears us with his love, who still bears the whole world with his love.
For God so loved the world that he gave his son as a mediator. My blessed people you are. Hallelujah. இவன் செஞ்ச காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். உன் நிமித்தம் சபிக்கப்பட்ட நீ அங்கந்தான் சாப்பிட, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் பூமிக்கு திரும்பும் மட்டும் you have to suffer in this world. You will have to toil, sweat and sometimes blood. அதுக்கு தான் பிரியமானவர்களே, ஆதி மனுஷனாகிய ஆதாம் வேர்வை சிந்தி அவன் சாப்பிட வேண்டிய நிலைமை தன் பாவத்துக்காக வந்தது. ஆனால் பாவம் செய்யாத இரண்டாவது ஆதாம் வேர்வையும் ரத்தமும் சிந்துகிற அளவுக்கு பாவத்துக்கு ஏத்து நின்றார். அவர் இவன் வேர்வை சிந்தி தான் சாப்பிட்றான். முதல் ஆதாம் பாவி, இரண்டாவது ஆதாம் பாவம் இல்லாத செகண்ட் ஆடம் வேர்வை மாத்திரமில்லை ரத்தம் சிந்தக்கூடிய அளவுக்கு கெத்செமனே தோட்டத்தில் he said no to Satan but yes to God till the very end. Till the very end, last minute, last second வரைக்கும். In the history, human history of creation, there is only one person who for the first time, 2 வாரத்துக்கு முன்னால சொன்னேன்னு நினைக்கிறேன், முதல் முறை human historyல the man who said, not God, God became man, the man who said always yes to God and no to devil for the first time is the second Adam, the man Jesus Christ, who is none other than God Jesus Christ. My blessed people, listen to this. அப்போ இவன் செய்ததற்கு இன்னும் விடலை. நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். The earth from which you were created demands your body now. The soil demands now. Soil will demand. பிறந்த குழந்தை நல்லா இருக்குது, அதுவே படுத்து தான் ஆரம்பமே. அம்மா வயிற்றுலேயே படுத்துருக்குதோ என்னமோ உதைக்குதோ தெரியல, அது முதல்ல எடுத்தோடனே படுத்துது, அப்புறம் கொஞ்சம் நிமிருது. முதல்ல உருண்டோடனே ஒரு ஸ்னாப் எடுப்பாங்க, அது டேட்டை ஞாபகப்படுத்திவாங்க, தவழ்ந்துருச்சுமாங்க, ரைட்டு, அது உருண்டுருச்சுமாங்க. அதுக்கப்புறம் தவழுது, அது தத்தக்கான்னு தவழ்ந்து பூமி விழுது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. அதுக்கப்புறம் அப்படியே வளர்ந்து எல்லாம் அட்டகாசம் அநியாயமெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது, மறுபடியும் ஏஜ் ஆக கூண் விழுகுதும்பாங்க. கூண் விழுது, அப்படியே விழுது. அப்புறம் அவருக்கு என்ன ஒரு என்ன கொடுக்கணும், கைலாகு ஒரு ஸ்டிக் கொடுக்கணும். ஒரு ஸ்டிக்கோடு இப்படி போவார். பாட்டியும் தாத்தாவும் இப்படி ஸ்டிக்கோடு போகிறார். போய் உட்காந்துடுறாரு. நீ உட்காந்தா எந்திரிக்க முடியல. அப்படியே உட்காந்தவர் அப்படின்னு மெதுவாக சாஞ்சி கடைசியில் மரம் சாஞ்சே போச்சு. பெட் சோர் வரக்கூடாது, திருப்பு உருட்டு என்னத்தெல்லாம் சொல்லி சாஞ்சி மறுபடியும் பிள்ளை எப்படி படுத்தலேருந்து ஆரம்பித்ததோ அப்படியே மறுபடியும் படுக்கிறார். படுத்தவர் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி பூமிக்கு ஒப்பு கொடுக்குறான். இந்த அப்படி நீ தானே கேட்ட புடி ஒப்பு கொடுத்துட்றாங்க. The earth starts demanding the body of man. Otherwise the earth has no power to demand. Something very, நம்ம இது வரைக்கும் தியானம் பண்ணாத சில காரியங்கள்லாம் வருது பாருங்கள். The earth started demanding, the pulling, it will pull. அதான் ஆண்டவர் சொன்னார், நீ மண்ணாக இருக்கிறாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய். என்ன அர்த்தம் தெரியுமா? மண்ணான சரீரத்திலே உனக்கு மகிமையை கொடுத்து மண் வாசனையே அடிக்காதபடிக்கு என்னோடு கூட உறவாடுகிறதும் நான் உன்னோடு கொஞ்சி குலாவுகிற வாழ்க்கையை விட்டுட்டு நீ வந்தபடினாலே மாம்சத்தின் மனுஷனாக இருந்து மண் வாசனையோடு நீ வாழ்ந்து மண்ணுக்கு திரும்புவாய். இந்த சத்ருவானவன் சாத்தான் உன்னுடைய ஆத்துமாவையோ கொண்டு போய் பாதாளத்தில் கொண்டு வருகிறான். அதுக்கு எனிமி உன்னுடையே இருக்குது. ஐ கிவ் த டெத் ஆஸ் த பெனால்ட்டி ஃபார் யுவர் சின். நான் ஒரு வேடிக்கையாக ஒரு காரியத்தை சொல்லிட்டு வந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாருங்கள், இந்த பூமியில் எந்த வேலை செஞ்சாலும் அதுக்கு ஒரு கூலி இருக்குங்க. எந்த வேலை செஞ்சாலும் ஒரு ரிக்ஷாக்காரர் உங்களை கொண்டு போய் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விடுறார், உடனே அவருக்கு ஒரு கூலி. ஒரு டெய்லர் இருக்காருன்னா, அவர் தச்சு கொடுக்குறாருன்னா அவருக்கு ஒரு கூலி கொடுத்தாகணும். இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஏதாவது நீங்கள் யாராவது வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு கூலி இருக்குது. அந்த நியமம் யாருடைய நியமம்னா தேவனுடைய நியமம். வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கைகளை பார்க்கறது போல. அப்போ வேலைக்காரன் யார் கையை பார்க்கத்தான் செய்வான்? எஜமான் கையை பார்க்கத்தான் செய்வான். ஸ்தோத்திரம். வேலை செஞ்சுட்டு கூலி கொடுக்காம இருக்காதே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அது பெரிய தப்புன்ட்டார். அல்லேலூயா. அப்போது வேலை செய்கிற எல்லாருக்குமே கூலி கொடுன்னு சொன்னதே கர்த்தர்.
மனுஷனும் ஒரு வேலை செஞ்சிருக்கான், தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணியிருக்கான். என்ன தெரியுமா? அவன் பாவம் செய்தபடினாலே நீதியான தேவன் அவன் செய்த வேலைக்கு ஒரு கூலியை கொடுத்தார் பாருங்க, ஒரு சம்பளம் கொடுத்தார் பாருங்க, ஒரு பரிசு. ரோமர் 6:23 போடப்பட்டபடியே, ரோமர் 6:23 ஒரு அழகான காரியம் இருக்குது பாருங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் வரக்கூடிய கிருபை வரமோ நித்திய ஜீவன் என்று எழுதியிருக்கிறது. அப்ப பாவத்துக்கு ஒரு சம்பளம். நீ செய்த வேலை என்ன? The work that you have done is you have disobeyed, you have rebelled against me. அதுதான் நீ செஞ்சிருக்கிற ஒரு வேலை. வேலை செஞ்சவனுக்கு கூலி வரணுமா, வரக்கூடாதா? தர்றேன் பாருன்னு நீதி உள்ள தேவன் ஒரு கூலியை கொடுத்தார் பாருங்க. மரணம்ங்கிற சம்பளத்தை அவன் கையில் கொடுத்துட்டார். எத்தனை முறை பாவத்தின் சம்பளம் மரணம் மரணம்ன்ட்டு நம்மளும் வாசித்து இருக்கிறோம், போயிட்டே இருந்தோம்ல. இன்றைக்கி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மனுக்குலம் ஒரு வேலை செஞ்சது, தேவனுக்கு விரோதமான வேலை, நல்ல வேலை இல்லை. ஆனால் நீதி உள்ள தேவன் பார்த்தார். நல்ல வேலைக்கும் கூலி கொடுக்கிறவர். என்ன அர்த்தம்? நல்ல வேலைக்கும் கூலி கொடுக்கிறவர், தீமையான வேலைக்கும் கூலி கொடுக்கிறவர். நீ நல்ல வேலை செஞ்சிருந்தா நல்ல கூலி வாங்கியிருப்ப. பயங்கர மோசமான மட்டமான வேலையை செஞ்சு போட்ட நீ, பாவம் செய்து தேவனுக்கு விரோதமாக பிரமாணத்தை மீறினவனுக்கு நீ வேலை செஞ்சிருக்கிற, உனக்கு ஒரு கூலி. நீ வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரவானா இருக்கிறான். வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரவானா இருக்கிறான். நீ பாத்திரவான் இல்லை, நான் உனக்கு கூலி தர்றேன்னு சொல்லி மரணம் என்கிற சத்ருவை கொண்டு அவன் கையில் கொடுத்துட்டார் மனுஷனுக்கு. இந்த மரணம் என்ன செய்யுது அப்படின்னா, அவனை எப்போவும் ஒரு மாதிரி ஒரு இன்டிமிடேட் பண்ணிகிட்டே இருக்குது. எப்போ சொல்லிட்டு வர மாட்டேங்குது, சொல்லாமல் தான் வருவேன்னு சொல்லுது. என்னையா பண்ண இப்படி இருந்தா, கவுத்துருவேன் உன்னைங்குது, மண்ணுக்குள்ளே கொண்டு போயிடுவேங்குது. அடிக்கடி மிரட்டுது, மண்ணுக்குள்ளே கொண்டு போயிடுவேன், மண்ணுக்குள்ளே கொண்டு போயிடுவேன். அந்த மரணத்தை மண்ணுக்குள்ளே நம்முடைய சரீரத்தை கொண்டு போகிறதன் கருவியாக தேவன் ஒரு சத்ருவாக வைத்து, கூலி நான் செய்ததுக்கு கூலியாக வைத்து இருக்கிறதுனால சரீரம் மண்ணுக்குள்ளே போகுது, ஆத்துமா பாதாளத்துக்குள்ளே போயிடும். இந்த மரணம் நம்மளை எப்போதும் மிரட்டிக்கிட்டே இருக்கு. ரெண்டாவது, சரீரம் மண்ணோட மண்ணா போனாலும் தப்புல போய் தொலையுதுன்னா, ஆத்துமா நிரந்தரமான பாதாளத்துக்குள்ள போய் அக்கினி கடல்ல போய் அதை விட்டு மீள முடியாதபடிக்கு, எந்திரிக்க முடியாதபடிக்கு, அதுக்கு விமோச்சனமே இல்லாதபடிக்கு நெருப்புல கொண்டு போய் வேக வைக்குதே இந்த மரணம். அல்லேலூயா. இதுல தவித்து கொண்டிருக்கிறான் மனுஷன் இந்த நேரத்தில் தானே. அல்லேலூயா. இந்த நேரத்தில் தானே இயேசு செய்த வேலை, மத்தியஸ்தன் செய்த வேலை பாருங்கள். பிதாவாகிய தேவன் அல்லேலூயா குமாரனை அனுப்பி, நீ கையில் வச்சிருக்கிற கூலியை என் கையில் கொடு. அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார், ருசி பார்த்தார். மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன. அல்லேலூயா, அல்லேலூயா. மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, தெரிப்பட்டன, நொடியில் முறிபட்டன, தெரிபட்டன, நொடியில் முறிபட்டன. யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார், உயிர் தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். வேதாள கணங்கள் ஓடிடவே, வேதாள கணங்கள் ஓடிடவே, ஓடிடவே, உருகி வாடிடவே, ஓடிடவே, உருகி வாடிடவே. யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். ஜோரா கைதட்டி. வானத்தின் சேனைகள் துதித்திடவே, வானத்தின் சேனைகள் துதித்திடவே, துதித்திடவே, பரனை துதித்திடவே, துதித்திடவே, பரனை துதித்திடவே. யூத ராஜசிங்கம்
உயிர்த்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே. எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே. எங்கும் கேட்குதே. பயத்தை என்றும் நீக்குதே. என்றும் கேட்குதே. பயத்தை என்றும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். பாவத்திற்கென்று ஒரு தரம் மரித்தார். பாவத்திற்கென்று தரம் மரித்தார். அவர் மரித்தார் ஒரே தரம் மரித்தாரே. மரித்தார் ஒரே தரம் மரித்தாரே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். பாடுவோம். ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார். நரகை ஜெயித்தெழுந்தார். நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். பாதாள கட்டுகள், மரண கட்டுகளை தேவன் தகர்த்து எறிந்தார். உன்னுடைய மாம்சம் மறுபடியுமாக மண்ணுக்குள் போவது நிச்சயம். காரணம், பழுதடைந்ததான பாவத்தின் மாம்சம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 50வது வசனத்தின்படி, 1 Corinthians chapter 15 verses 50 verse 50 அதன்படி 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 50வது வசனத்தின்படி, சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. Now this I say, brethren, that flesh and blood cannot inherit the kingdom of God, neither doth corruption inherit incorruption. உனக்கு என்றைக்கு உன் வாழ்க்கையிலே மரணம் வந்ததோ, உன்னுடைய சரீரம் அழிவுக்குள்ள சரீரமாக மாறிவிட்டது. It has become a corrupted body. It is not a pure body. It has become corrupted body. Corrupted body cannot inherit the uncorrupted divine world. It is not possible. I will not bring that there. பாவம் செய்கிறதுக்கு முன்பாக உன்னுடைய சரீரம் கரப்ட் ஆகாமல் சுத்தமாய் இருந்தது, மகிமையினால் நிறைந்திருந்தது. But now it is corrupted. Every corruption must be dealt with, and it has to be buried into the mud, because the mud demands your body. Mud demands your body. So it will go back. It's okay. But உன்னுடைய ஆத்மாவோ hallelujah, நான் கூலியாக உன் கையில் இருக்கக்கூடிய கூலியை என் கையில் எடுத்தது நிமித்தம் என்னுடைய உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் 1 மில்லிமீட்டர் கூட காலியிடம் இல்லாதபடிக்கு என்னுடைய உளப்பட்ட நிலத்தை போல் என்னுடைய சரீரம் பிக்கப்பட்டது. பிதாவாகிய தேவன் என்னை நொறுக்க சித்தமானார் என்று எழுதியிருக்கிறது. பிழிஞ்சிட்டார்னு அர்த்தம். நான் பட்ட பாடுகளினாலே நான் ரத்தத்தை சிந்தினேன், பிராயச்சித்தம் பண்ணினேன். உன்னுடைய ஆத்மாவை விலை கொடுத்து நான் வாங்கினபடினால், பாவம் செய்கிறதுக்கு முன்னாக நீ எப்படி நிரந்தரமாய் என்னோடு கூட வாழ தகுதி பெற்ற ஒரு மனுஷனாக நீ இருந்தாயோ, மறுபடியும் உன்னுடைய ஆத்மா என்னோடு நிரந்தரமாய் வாழத்தக்கதாக நித்திய ஜீவனை உனக்கு நான் கொடுக்க உனக்காக மரணத்தை ருசி பார்த்தேன். I have tasted the death for every one of you, that you may have eternal life and come back to the original place, to the original state, that you will no longer die again. You will no longer die again. You will never die again. Praise God. என்னை விசுவாசிக்கிறவன் மரிப்பதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். மரித்தாலும் பிழைப்பான். That is it. வேதாகமம் பழைய மனுஷன் பழைய மனுஷன் பழைய மனுஷன் பழைய மனுஷன், ஓல்டு மேன் ஓல்டு மேன் சொல்லிட்டே இருக்கு. என்ன தெரியுமா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு முன்னாக, அதாவது கிறிஸ்து வராத வாழ்க்கை, கிறிஸ்து நம்முடைய ஜீவியத்தில் வராமல் இருப்பாரானால் நாம் வாழுகிற வாழ்க்கை பழைய ஆதாமின் வாழ்க்கை. தட் இஸ் ஓல்டு மேன். ஆனால் கிறிஸ்துவுக்குள் நாம் வந்த பிறகு we are called the new man and a new creation. அதனால் தான் வேதவசனம் சொல்லுது, எப்போவுமே பழைய மனுஷனுடைய கிரியைகளை அழித்து போடுங்கள், களைந்து போடுங்கள், களைந்து போடுங்கள். ரிமூவ் த ஓல்டு ரோப். Remove the old robe.
You are a new creation in Christ, therefore you have a new nature. Your nature is changed. Live as people of new nature, which is the nature of Christ. கிறிஸ்துவின் சுபாவம் உள்ளவர்களாய், கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாய், புதிய சுபாவத்தோடு புதிய மனுஷனாக வாழ தேவன் நமக்கு எச்சரிப்பு விடுகிறார். பழைய மனுஷனுடைய கிரியைகளை களைந்து போடுங்கள். ஹல்லேலூயா. ஒரு அழகாக ஒரு இங்கிலீஷ் பாட்டு ஒன்று இருக்குது. The windows of heaven are open. The blessings are falling today. There is joy, joy down in my heart since Jesus gave it to me. I gave him my old tattered garment. He gave me a robe divine. I'm feasting the manna in heaven, and that's why I'm happy today. The windows of heaven are open. Windows of heaven are open. The blessings are falling today. There is joy, joy, joy in my heart since Jesus gave it to me. I gave him my old tattered garment, and he gave me a robe divine. I'm feasting the manna from heaven, and that's why I'm happy today. The windows of heaven are open. I gave him my old tattered garment, that he gave me a divine robe, a new nature. I gave him my old nature, and he gave me a new nature. And that's why I'm happy today, because I'm a new creation. The windows of heaven are open to me. Hallelujah. ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு பிரியமானவர்களே. ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு, அதன் ஆழங்கள் உண்டு. இப்படியாக மரணத்தை ஏற்றுக்கொண்டு மரணத்தின் அதிகாரத்தை, நம்மேல் மரணம் அதிகாரம் செலுத்த முடியாதபடிக்கு we are free. Hallelujah. We are free. மரணம் நம்மை ஆண்டு கொள்வதில்லை. மரணம் நம்மை ஆண்டு கொள்வதில்லை. Sin shall not have dominion over you and me. பாவம் நம்மை ஆண்டு கொள்ள அதுக்கு அதிகாரம் இல்லை. மரணம் நம்மை ஆண்டு கொள்ள அதிகாரம் இல்லை. பட் இந்த சரீரம் மண்ணுக்கு திரும்பும் போது அது உண்மையான மரணம் அல்ல. தட் இஸ் ஸ்லீப்பிங் இன் கிரைஸ்ட். ஸ்லீப் இன் கிரைஸ்ட். லாக்டவுன் சீரீஸில், லாக்டவுன் டைமில் ஒரு எத்தனையோ மெசேஜஸ் நாங்கள் கொடுத்துருந்தோம். அப்போ கொடுக்கும்போது நீங்கள் இன்னும் அது ஆப்பில் லாக்டவுன் சீரீஸ்ன்னு போட்டிருக்கோம். அதில் ஒன்று சாலிடான மெசேஜஸ் நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும். அதில் ஒன்று சொல்லியிருப்பேன். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மரணம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை. அவர்கள் இந்த பூமியில் சரீரத்தை விட்டு அவர்கள் ஆவி ஆத்மா பூட்டு திறந்து தேவன் திறந்து வெளியில் கூட்டு போகும்போது அதுக்கு பேர் மரணம் அல்ல. தட் இஸ் ஸ்லீப்பிங் இன் கிரைஸ்ட். ஸ்லீப். தலித்தா குமி, எந்திரி. ஆனால் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? ஷீ ஸ்லீப்பிங். இறந்துட்டாங்க, அந்த அம்மா இறந்துட்டான்னு சொல்லி ஓலமிட்டெல்லாம் போகும்போது ஆண்டவர் உள்ளே வந்து சில சீஷர்களோட உள்ளே வந்துட்டு இல்லை தூங்குறா அப்படின்னோடனே எல்லாம் சிரித்தாங்க. தூங்குறான்னா எந்திரிச்சிருப்பாள்ல, தூங்குறான்னா ஏன் செத்து போயிருக்கணும்? ஆண்டவர் என்ன பதில் சொல்கிறார் தெரியுமா? நோ, ஷீ இஸ் ஸ்லீப்பிங். ஸோ ஃபார் a child of God, for you and for me, that the physical death is not death, it is sleeping. Hallelujah. Some are now sleeping, others remain. அப்படின்னு ஒரு பழைய பாட்டு உண்டு. Heavenly bridegroom, heavenly bridegroom, welcome my Savior, hail thee my King. Hallelujah, I am rejoicing, singing as go by, birds on the air, birds on the way போட்டிருக்கோம். Heavenly bridegroom, heavenly bridegroom. Oh, these are all wonderful songs. என்ன பாடல்கள்ங்க. Some are now sleeping, but some remain.
கிறிஸ்துவுக்குள்ள சிலர் மரித்தது உண்மை. அந்த மரணம் என்பது ஸ்லீப்பிங். தே ஸ்லீப் இன் தேர் டூம்ஸ். கல்லறையில் தூங்குகிறார்கள். செயின்ட்ஸ் இன் தி பாஸ்ட், நமக்கு முன்னால ஓடின பரிசுத்தவான்கள், மரணம் அல்ல, அவர்கள் கல்லறையிலே தூங்குகிறார்கள். பிரைஸ் காட். தூங்குகிறவனை கர்த்தர் தட்டி எழுப்பி விட்டுருவார். அவர் வருகையில் முதலாவது அவர்கள் எழுந்திருப்பார்கள். ஒரு தட்டு தட்டுவார், முடிஞ்சிச்சு. அந்த ட்ரம்பெட் சவுண்ட்ல பட்டார்னு வெடிக்கும் அந்த கல்லறைகள்லாம். பரிசுத்தவான்களுடைய கல்லறைகள் பட் பட் பட்னு வெடிக்கும். முதலாவது அவர்கள் எழுந்திருப்பார்கள். இவ்வளவு நேரம் தூங்கினது போதும், வாங்க என்றுவார் ஆண்டவர். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபம் அடைந்து அவரோடு கூட மேகங்களுடனே கடந்து செல்வோம் என்று எழுதியிருக்கிறது. அவர்களுக்கு முன்பாக நாம் முந்திக் கொள்வதில்லை என்று எழுதியிருக்கிறது. Some are sleeping, others remain. But oh God, you are my heavenly bridegroom. My mediator is my heavenly bridegroom. I am delighted to speak to you this truth. Even if it takes for several hours, I am ready to do it. But time is a big constraint. Time is a big enemy for us. Hallelujah. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் விசுவாசம் ஒருபோதும் வீணாய் போவதில்லை. நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், நீங்கள் கிறிஸ்துவைக்காக கால் எடுத்து வச்ச தேவ ஜனம் நீங்கள், நானும். அல்லேலூயா. நம்முடைய மத்தியஸ்தர் மரணத்தை ருசி பார்த்தார். மரணம் நம்மை ஆண்டு கொள்வதில்லை. அல்லேலூயா. மண்ணோட மண்ணாக நம்முடைய சரீரம் போனாலும் விண்ணோடு விண்ணாக கலக்கிற ஜனங்களாக தேவன் நம்மை மாற்றிவிட்டார். Glory to God. நான் உங்களுக்கு இப்பொழுது ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். இங்கே கட் போட்டாரா? நம்பர் ஆஃப் இயர்ஸுக்கு ஒரு லிமிட் போட்டாரா? அந்த கட்டை எடுத்துட்டார் ஆண்டவர். நீ கட்டல்ல, மண்ணோட மண்ணுக்கு போய் ஆத்துமா பாதாளத்துக்கு போகிறதுக்கு மரணம் உன்னை செஞ்சது சொல்லிகிட்டே இருக்கு. ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தின் அடிமைத்தனத்துக்கு உள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும் பொருட்டுக்கு பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களானபடினால் அவரும் அப்படி ஆனார்னு போட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த மரணம் ஆண்டு கொள்வதில்லை. ஆகவே அந்த கட் ரிமூவ். இங்கே ஒரு கட்டு, ரெண்டாவது இந்த இடத்துல ஒரு கட்டு போட்டார். 2 கட்ஸ், 2 கட்ஸ். ஒன்று நீ மரணம், ரெண்டாவது கட் என்ன? ஆவிக்குரிய மரணம். God is discussing many things, but man is not able to understand. தேவன் டிஸ்கஸ் பண்ணுறது மனுஷனுக்கு ஒன்றுமே புரியலையே. கடவுள் இருக்கிறார்னு நான் சொல்கிறான், சிலர் ஜோதிங்கிறான், சிலர் அதுங்கிறான் இதுங்கிறான். ஆனால் அவர் என்ன, யார், எது, என்ன பேசுகிறார் ஒன்றும் தெரியல இந்த மனுஷனுக்கு. கட். அதுபோல் அனிமல் கிங்டமும் கட். நாம் என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம் அனிமல் கிங்டமுக்கு தெரியவே தெரியாது. அதுக்கு சாப்பிட தெரியும், சாப்பாடு கேட்க தெரியும். எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருக்குது, ஸ்தோத்திரம். உங்கள்கிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன். கேளம்பாக்கத்துலேருந்து கூப்பிட்டு வந்தேன். இத்தினூண்ட பப்பியாக இருக்கும்போது வான்னு சொல்லி ஊழியத்துக்கு போகும்போது ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். அது இன்றைக்கி இவ்வளோ பெருசாக இருக்குது. அட்டகாசம். அதோடைய அன்பு தொல்லை பெருசாக இருக்குது. அது தொல்லை பண்ணுது, ஆனால் அது ரொம்ப அன்பு தொல்லையாக இருக்கும். கரெக்டாக 4-4:30 சாயங்காலம் பார்த்தீங்கன்னா நேராக குடுகுடுன்னு ஓடி வந்து இந்த கையை வச்சு பரண்டிகிட்டு இருக்கோம் எங்களை. இந்தான்ட்டு அதுக்கு தெரியுது கரெக்டாக முறுக்கு டப்பா எங்கே வச்சுருக்கோம், ஸ்நாக்ஸ் எங்கே வச்சுருக்குறோம், அவ்வளோ தெரியும். அங்கே ஒரு பார்வை பார்க்கும், எங்களை ஒரு பார்வை பார்க்கும். அப்படி பார்க்கும், அப்படி பார்க்கும். என்னன்னு கேட்டால் அங்கே வச்சுருக்க அது எனக்கு கொடு. இன்னும் நாங்கள் கொடுக்கலைன்னா அது நேராக அங்கே போய் அதை பார்த்துக்கிட்டே வந்து திருப்பி மறுபடியும் இங்கே வரும். அதுக்கு மீறியும் கொடுக்கலைன்னா பரண்டுன்னு பரம்பி விட்டுரும். நம்மளை விடாது. 4:30 மணிக்கு டீ டைம் ஆச்சு, நீ என்ன முறுக்குடப்பா அங்கே வச்சுக்கிட்டு என்கிட்ட இப்படி இருக்க கொடு அப்படிங்க. நாங்கள் அதெல்லாம் கண்டுபிடிச்சி எல்லாம் கொடுத்துட்ட பிறகு அவர் ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுவார். இருக்கட்டும். இந்த நாய்கிட்ட போய் நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன், ட்ரெயினில் போகணுமா, பஸ்ஸில் போகணுமா, எவ்வளோ டிக்கெட் ஆகும், என்ன, அந்த பேங்க்கு போகணும், நீங்கள் பேசி பாருங்கள். அதுக்கு ஏதாவது விளங்குமான்ட்டு ஒன்றும் விளங்காது. they cannot participate in our discussions. இந்த நாய்க்கு இருக்கிற நிலைமை தான் நமக்கும். தேவன் உறவாடிட்டு இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணும்போது we cannot participate. கட். அதுக்கு பேர் தான் மரணம், ஆவிக்குரிய மரணம். அதையும் தேவன் பிடுங்கிட்டார். நவ் இந்த சரீரத்தில் இருக்கும்போதே, இந்த மரண சரீரத்தில் இருக்கும்போதே, இந்த பாவ சரீரத்தில் இருக்கும்போதே, இந்த உறவு கட் பண்ணப்பட்ட உறவை மறுபடியும் தேவன் ஜாயின் பண்ணதுனாலே, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தினாலே நாம் மறுபடியும் அவரோடு பேச முடிகிறது. இது என்ன கிருபை! ஆமென். இதுதான் உங்களுடைய மத்தியஸ்தரும் என்னுடைய மத்தியஸ்தரும் ஆகிய பொன்னேசர். அவருடைய பேரை சும்மா இயேசுன்னு சொல்லக்கூடாது. பொன்னேசர், மகாராஜா,
என்னென்னலாம் சொல்லி கொஞ்சம் முடியுமோ அவருடைய நாமத்தை அவருடைய மகிமைப்படுத்தி கனப்படுத்த முடியுமோ நம்ம வாழ்க்கையில் கனப்படுத்தணும். இயேசுவே போ வா அப்படிலாம் ஜபிக்கக்கூடாது. சிலர் ஜபிக்கிற ஜபங்கள்லாம் நான் பார்க்கும்போது இப்படித்தான் இருக்கும். இதை செய்யும் அதை செய்யும், இல்லைன்னா அவன் மண்டையை உடச்சிருவேங்கிற மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க. தேவனை நாம் கனப்படுத்த வேண்டாம். அன்பு நேசர் கர்த்தர் இயேசு எங்கள் இரட்சகரும் மீட்பரும் மெய்ப்பரும் பிரதான ஆசாரியரும் வரப்போகிற ராஜாவும் எங்கள் மத்தியஸ்தருமாகிய பொன் நேசர் நாமத்தில் அன்பு பிதாவே உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். எப்படி இருக்குது இந்த வார்த்தைகள்? நாம் தேவன் கனத்துக்குரியவர், தேவன் மதிப்புக்குரியவர். ஸ்தோத்திரம். இந்த சபை அப்படி ஜெபிக்கும் என்று இனி நான் எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இயேசு இயேசு நோ நோ நோ, his name is not so cheap. The name above all names is the name of Jesus Christ. Let's honor the name of the Lord. Amen. Hallelujah. கவனிங்க, ஒரு பக்கம் பெரிய ஆண்டவர் பிதாவாகிய தேவன், இன்னொரு பக்கம் மனுக்குலம் முழுவதும் இருக்குது. நடுவில் ஒரு மனுஷன், தேவனுக்கு தேவனாக மனுஷனுக்கு மனுஷனாக. ரெப்ரசன்டேட்டிவ் is a representative of God and a representative of man. இங்கே வரும்போது இவர் எத்தனையோ காரியங்களை வச்சிருக்கிறார். என்னென்ன வச்சிருக்கிறார்? பயங்கரமான காரியங்கள். அன்பு, கிருபை, இரக்கம், தயவு, மன்னிப்பு, மாட்சிமை, அவ்வளத்தையும் கொடுக்கணும்னு வச்சிருக்கிறார். இவற்றுக்கிற அளவு பயங்கர அளவாக இருக்குது. ஆனால் கோபமாக இருக்கார். மனுஷன் மேலே கோபமாக இருக்காரு. அல்ல, நாம் சத்ருக்களாக இருக்கையில் என்று வேதம் சொல்லுகிறது. பார்த்தீங்களா? கோபமாக இருக்கிறாரு. இங்கே உட்காந்துட்டு இங்கே ஒரு கூட்டம் இருக்குது பாருங்க. இவனுங்க என்ன பண்ணுறானுங்க? நம்மளும் நிறைய வச்சுருக்கிறோம். என்னென்ன வச்சுருக்கிறோம் சொல்கிறேன் கேளுங்க. நான் வச்சுருக்கிறத கணக்கு பார்த்தேன்னா நீங்கள்லாம் ஒரு மாதிரி அசந்துருவீங்க. நம்ம இவர்கிட்ட கொடுக்கணும். என்ன கொடுக்குறோன்னு தெரியுங்களா? நம்ம எதை கொண்டு வர்றோம்? we brought pride that despised others and raised us above everybody. நம்ம கொண்டு வந்தது என்ன? பெருமை. மற்றவங்களை குறை சொல்லி, மற்றவங்களை தாழ்த்தி, மற்றவங்களை கட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தி, காலில் மிதிச்சு அவங்க தலையில் மேலே ஏறி நின்று நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி கொண்டு வந்த பாவத்தை, சாக்கடையை கொண்டு வந்திருக்கிறோம். Number 2, we brought our acts of selfishness against our fellow humans expressed in lies, lust and pornography that has satisfied selfishly used others, denying that they are made in the image of God. Lies, பொய் பித்தலாட்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி மனுஷனை ஏமாற்றி நான் தான் பெரிய ஆள், பத்தியா நான் கிளவர் பர்சன், நான் ரொம்ப கிளவர், ரொம்ப புத்திசாலி, பத்தியான். யார் புத்திசாலிங்கிறீங்க? தேவ சாயலால் படைக்கப்பட்ட அதே மனுஷனை ஏமாத்திட்டு நம்ம புத்திசாலின்னு சொல்கிறோம். சுயநலம் இல்லையா? அசிங்கமான படங்களை பார்த்துட்டு ரசிக்கிறோம். ஒரு தேவ சாயலில் படைக்கப்பட்டதான ஒரு மனுஷனை அசிங்கமான காரியத்துக்காய், காமவிகாரங்களுக்காய் பயன்படுத்தி அந்த காரியங்கள் நிமித்தம் ஒரு சுயநலத்துக்காக ஒரு இன்பமான காரியமாக எண்ணி பார்க்கும்போது அது சுயநலத்தின் காரியம் அல்லவா? தேவ சாயலில் படைக்கப்பட்டவனை நாம் எப்படி யூஸ் பண்ணுகிறோம்? we brought to him our foul language and gossip that destroyed others. நம்ம யூஸ் பண்ண லாங்குவேஜ் எல்லாம் எப்படி? நம்ம காசிப், எதை குறித்து காசிப் பண்ணோம்? நம்முடைய காசிப்னால, நம்முடைய வளவளான்னு பேசுறதுனால it has spoiled the image of somebody. Every one of us have failed. வளவளவளான்னு பேசி இன்னொருத்தனுடைய இமேஜை நம்ம கெடுத்ததுக்கு நாம் தானே காரணம். பொய்யான காரியங்களை சொல்லி தவறாக பல பேருக்கு பரப்பி விட்டு கடைசியில் அவர்களுடைய இமேஜை கெடுத்தது. அதைத்தான் நம்ம கொண்டு வர முடியுது. we brought to him corrupt hearts with bitterness, malice, hatred that destroyed others. பகையும் துரோகமும் விரோதமும் குரோதமும் எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு அடுத்தவனை, தேவ சாயலில் படைக்கப்பட்டதான மனுஷனை வெறுத்து நாம் பெருமை பாராட்டுகிற சாக்கடையை அவர்கிட்ட கொண்டு வந்திருக்கிறோம். we brought to him our rage and ill temper about others, even to violent sins like rape and murder, all the black river of sewage against God and men. Rage and anger and bad temper. to what extent? எந்த அளவுக்கு போயிருக்கிறான் மனுஷன்னா? for rape and murder. 2 நாளைக்கு முன்னால் ஒரு வாட்ஸ்அப்பில் நான் ஒரு காரியம் யாரோ அனுப்பியிருந்தாங்க, நான் அதை பார்த்தேன். ஒரு சிலருக்கு அனுப்பியிருந்தேன்னு நினைக்கிறேன். a மெடிக்கல் டாக்டர்
அவர் அபார்ஷன் டாக்டர், அபார்ஷன் பண்ணியிருந்தார், கருக்கலைப்பு டாக்டர். அவரை இன்டர்வியூ பண்ணுறாங்க. அவர் சொல்கிறார், நாங்கள் அபார்ஷன் பண்ணும்போது அந்த சிசர்ஸை காட்டுறார், அந்த எக்யூப்மெண்ட்ஸ், அதை ஒரு டாங்ஸ் அந்த டாங்ஸ் அப்படி பிடிச்சாருன்னா எதுவுமே வெளியில் வர முடியாதான், அந்தளவுக்கு க்ரிப் இருக்கும் அதுக்கு. அதை வச்சு அப்படி ஒரு காலை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கேட்குறதுக்கு, தயவுசெய்து மன்னிச்சிடுங்க, அப்படி அந்த உள்ளே இருக்கிற குட்டி பேபியுடைய ஒரு காலை தனியாக எடுத்து ஒரு டேபிளில் அப்படி வெளியில் எடுப்பார், இன்னொரு காலை பிச்சு அந்த டேபிளில் அப்படி வைப்பார். அப்போ ஒரு கை, அடுத்த கை, தலை, கொஞ்சம் இன்னும் உள்ளே போனீங்கன்னா வெள்ளையாக ஒன்று வரும், அதுதான் மூளை. இப்படி நாங்கள் பண்ணுவோம் அபார்ஷன் பண்ணும்போது பேபிஸு. எவ்வளோ அபார்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால் 1200 பேபிஸ். அதை கேட்குற ஜனங்கள் இருக்காங்க, அவங்களே அப்படியே கண்ணை மூடிக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்க, கால் தனியாக கை தனியாக பிரித்து, ஒவ்வொரு 2 கால் வரணும், 2 கை வரணும், ஒரு தலை வரணும், ஒரு பாடி வரணும், இதெல்லாம் கணக்கு. அது எல்லாம் வந்துருச்சு. உடனே அவங்க ஜாப் ஓவர். என்ன காசு அதிகமாக கேட்பில்ல? ஃபார் ஒன் அபார்ஷன் ஹவு மச் யூ சார்ஜ்? 1200 children died, 1200 souls died. இப்போ செய்தியான்னு கேட்டால் நான் நிறுத்திட்டேன்னார். ஏன் நிறுத்தினேன்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறார், நான் கல்யாணமாகி கொஞ்ச நாள் வரைக்கும் என் மனைவி, எங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அதுக்காக ஒரு கேர்ள் பேபியை நாங்கள் தத்தெடுத்து வளர்த்து அது இருக்குது. அப்புறம் கன்சீவ் ஆகிட்டாங்க, என் மனைவி கருத்தரிச்சிட்டாங்க. அப்போ சம் காம்ப்ளிகேஷன் நடந்து போச்சு. இந்த காம்ப்ளிகேஷன் நடக்கும்போது தான் என்ன ஏதுன்ட்டு எனக்கு நல்லா தெரியும். ஆஸ் அ டாக்டர் 1200 பிள்ளைகளை கொண்டிருக்கிறேன். என்னுடைய பேபின்னு வரும்போது என்னால் முடியல, ஸ்டாப் பண்ணிட்டேன், அபார்ஷன்ஸ் நான் பண்ணுறதே இல்லைன்ட்டு அப்படின்னு அவர் சொல்கிறார். வாட் யூ brought? black river of sin and black river of gutter. That is what you brought to Jesus. We brought all this big stuff to him, and he is a man to represent God, not to show his anger upon us. அவருடைய கோபத்தை கொஞ்சம் கூட நம்ம மேலே காட்ட விடாதபடிக்கு ஒரு மனுஷனாக தேவன் இயேசு நின்று அந்த சாக்கடை எல்லாம் அவர் மேலே போட்டு, பிதா வச்சிருக்கிற மூட்டையான ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த மனுக்குலத்துக்கு கொடுத்து, he is our mediator. உணர முடியுதா நம்மால் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர்னு? இந்த ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நான் சொன்னேன், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, துதியுங்கள்னு. சூப்பர் காட், அவர் காட், அவர் கிரியேட்டர் இஸ் சூப்பர். நீங்கள் எப்படி பேச போகிறீங்களோ? he is a super God, சூப்பர். என்னத்தை சொல்லி பாட முடியும்? என்ன சொல்லி அவருக்கு நன்றி சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. எந்திரிச்சு நின்று எப்படி நன்றி சொல்ல போகிறீங்க? நான் அடுத்த வாரத்தில் ஒரு அருமையான மரணத்தில் ஊற்றுகிற அந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ப்ரிப்பேர்டாக வாங்க, ஜெபித்துட்டு வாங்க. ஆனால் இந்த நாளில் தேவனுடைய அன்பு உங்களை இருதயத்தில் நிரப்பட்டான். நாம் ஆசீர்வதிக்கப்படும்படி தான் தேவன் நம்மை உருவாக்கினார். மண்ணுக்கு திரும்பும்படிக்கு மண்ணிலிருந்து எடுக்கவில்லை முதலாவது. ஆனால் பாவமோ ஒரு சம்பளத்தை வாங்கி கொடுத்தது. அந்த சம்பளம் வச்சிருக்கிற வரைக்கும் நம்ம பரலோகம் போக முடியாது. அது நம்ம சரீரத்தை மண்ணுக்கு திருப்பும், ஆத்மாவை பாதாளத்துக்கு தள்ளும். தேவன் பார்த்தார், இது உனக்கு சத்ரு, இதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் சொல்லி ஏற்றுக்கொண்டார். மண்ணுக்கு இன்னைக்கு நம்ம தூங்குறதுக்கு போனாலும் ஸ்தோத்திரம், ஆனால் ஆத்மாவோ விண்ணுக்கு போகும் ஐயா. ஹல்லேலூயா. சுவிசேஷம் சொல்லாமல் இருக்காதிருங்கள். உங்கள் கண் படுகிற பார்வைக்கு படுகிற மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லாமல் இருக்காதிருங்கள். இந்த சத்தியத்தை நீங்கள் தெரிந்து நன்றாக புரிந்து கொண்டீர்கள். ஆத்தும ஆதாயம் செய்ய ஜெபத்தோடு இருங்கள். உங்களுக்கு ஆண்டவர் ஆத்துமாக்களை தருவார். ஒரு ஆத்துமாவை தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று ஒரு பாவியை திருப்புகிறவன், அவனுடைய அநேக பாவங்களை மன்னித்தவன், மரணத்தினின்று அவனை தப்புவிட்டு அநேக பாவங்களை, திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் என்று எழுதியிருக்கிறது. Every rebellion against the authorities and against God is not accepted by God. God's favor must come upon us when we obey. Hallelujah. How are you going to respond to God? இந்த செய்தியை கேட்ட பிறகு, இந்த காரியங்களை கேட்ட பிறகு நீங்களும் நானும் எப்படி தேவனுக்கு பதில் சொல்ல போகிறோம்? ஆண்டவருக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? உங்கள் நாவுகளால் நீங்கள் சொல்லலாம், தேவனே ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு திருப்பி பதில் சொல்ல விரும்புகிறவர்கள் தேவனிடத்தில் ஜெபியுங்கள்.
ஜெபியுங்கள். தேவனே, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியதையா. ஸ்தோத்திரம். நான் ஒன்றும் குறுக்கில் வரமாட்டேன், நீங்கள் தான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். தகப்பனே, நன்றி சொல்ல ஆசைப்படுங்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் this much is your love of God. தேவனே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை இப்படியாய் நேசித்தீரையா. நான் பண்ண பாவத்தின் சம்பளத்தை என் கையில் வச்சிருக்கும்போது இது நிச்சயமாக உன் சரீரத்தை மண்ணுக்கு கொண்டு போகும். மகனே, மகளே, உன்னுடைய ஆத்மாவை பாதாளத்துக்கு கொண்டு போகும். நான் அதை பார்த்தேன். நீ அங்கே போக வேண்டிய ஆளாக நான் உன்னை உண்டாக்கலை. நீ என்னோடு நிரந்தரமாய் கொஞ்சி கொலாவினேனே, பழுகுன்னு சொன்னேனே, பெருகுன்னு சொன்னேனே, பூமியை நிரப்புன்னு சொன்னேனே, கீழ்ப்படுத்துன்னு சொன்னேனே, வானத்தில் இருக்கிற எல்லா மச்சங்களையும் தந்தேனே, பூமியில் இருக்கிற மிருகங்கள் எல்லாத்துக்கும் நீ தான் தலைவன்னு சொன்னேனே, நீரில் வாழ்கிற அத்தனைக்கும் தலைவன் சொன்னேன். இந்த உலகத்தில் ஒரு கண்ட்ரிக்கு, ஒரு தேசத்துக்கோ, ஒரு மாநிலத்துக்கோ, ஒரு பட்டணத்துக்கோ தலைவர்களாக இருந்தால் கொஞ்ச நாள் கூட மெயின்டைன் பண்ணி மேனேஜ் பண்ண முடியல. அவ்வளவு பிரச்சனையாக இருக்குது அதிகாரிகள். ஆனால் வானத்தில் பறக்கிறதும், பூமியில் நடமாடுறதும், தண்ணீரில் ஊர்வன எல்லாம், அந்த மிதக்கிற நீந்துகிற சகலத்துக்கும் நீந்தான் லீடர்னா. எந்த அதிகாரத்தை நான் உனக்கு கொடுத்து வச்சேன்? ஆனால் அனாவசியமாக நீ கீழே போகிற ஒரு மகளாக நான் பார்த்தேன். நீ கையில் வச்சிருக்கிற சம்பளம் ஆபத்து, என்னிடத்தில் கொடு என்று சொல்லி உன்னுடைய மரணத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். மரணத்தின் சங்கிலிகளை முறித்தேன், உன் ஆத்மாவை மீட்டேன். நீ எனக்கு சொந்தமானவன் என்று நான் உனக்கு சொன்னேனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த அன்பை எப்போதும் நீ தக்க வைத்து காத்துக்கொள் உன் இருதயத்தில். உலகம் உள்ளே பிரவேசித்தால் என்னுடைய அன்பு வெளியிலே போய்விடும் மகனே, மகளே. ஹல்லேலூயா. இது வெளியில் போச்சுன்னா கிடைக்காது மகளே, திரும்ப கிடைக்காது. பரிசுத்தத்தை நான் எதிர்பார்க்கிறேன், நீதியை எதிர்பார்க்கிறேன். நீ எனக்கு உகந்தவனாய் நீ மாறுவாயானால், ஹல்லேலூயா, அப்படியே நான் வருமளவும் நீ ஜீவிக்க உன்னை ஒப்பு கொடுத்தால், ஹல்லேலூயா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ டியர் லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே, அப்பா என்ன சொல்ல முடியும் உங்களுக்கு? வாழ்நாளெல்லாம் நன்றி சொல்லுவேன் ஐயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள பரலோக நீதியுள்ள பிதாவே, அப்பா பிதாவே, ஹல்லேலூயா. அருமையான இந்த நல்ல நாளிலே, இந்த சந்தர்ப்பத்தில் உம்முடைய அன்பு எங்களுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காய் மரித்த இயேசு கிறிஸ்து, எங்களுக்காய் மரிக்க வந்த மத்தியஸ்தன், ஏழ்மை மாத்திரம் ருசி பார்க்கலப்பா, தரித்திரத்தை மாத்திரம் ருசி பார்க்கல, மரணத்தையும் ருசி பார்த்து அப்போ வரைக்கும் கர்த்தாவே தேவனுக்கு எஸ், சாத்தானுக்கு நோ சொல்லி நின்று பிடிச்சிங்களே அப்பா. இந்த அன்பை எப்படி விவரிக்க முடியும்? தேங்க்யூ லார்ட். எங்களோடு கூட உங்கள் இருதயத்தை நீங்கள் வெளிப்படுத்தினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளாக எங்களையும் திருச்சபையும் கர்த்தாவே நீர் வருமளவும் ஆண்டவரே நம்முடைய கரத்தில் தருகிறோம். கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு ராஜா, கர்த்தரையாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் ராஜாவும், எங்கள் கண்மலையும், எங்கள் மீட்பரும், எங்கள் மெய்ப்பரும், எங்கள் இரட்சகரும், எங்கள் மணவாளனும், எங்கள் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, எங்கள் மத்தியஸ்தருமாகிய எங்கள் கர்த்தராகிய பொன் ஆத்தும நேசர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அல்லேலூயா ஸ்தோத்திர பலியோடு இந்த ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நீதியுள்ள நல்ல அன்பு பிதாவே, ஆமென் and ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவானுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கிறிஸ்து ராஜா இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் இருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல இந்த பார்த்தீங்களா எத்தனை உபகாரம். மரணத்தை ஜெயித்த தேவன், மரணத்தை ஏற்றுக்கொண்ட அந்த உபகாரத்தையும் நீ மறக்காதே. ஆமென் ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ அன்பிலே உங்களை காத்துக்கொள்ளுங்கள். God bless you. God bless you. God bless you.